வணக்கம். வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜர்னல். இன்னைக்கு நம்ம சாக்லேட் ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப யம்மியா, சாஃப்டா, மாய்ஸ்டா இருக்கும். எக், பட்டர், மைதா எதுவுமே தேவையில்லை. ஏன் அவன் கூட தேவையில்லை. இதை நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பர்த்டே கேக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை என் பையனோட ஸ்டார் பர்த்டே பண்ணேன். நான் கொடுத்துருக்க ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா, யம்மியா இந்த கேக்கை செய்திடலாம். இந்த ரெசிபியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்க கொடுத்துருக்கு. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவை எடுத்துக்கலாம். ரவை கூட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 3/4 கப் சேர்த்திருக்கேன். நீங்க ரொம்ப ஸ்வீட்னஸ் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க 1/2 கப் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒட்டுக்கா நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனான மிக்சரா அரைக்கணும்ட்டு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும் இது. இப்போ இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதுல எந்த கட்டியும் இல்லாம விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்திக்கலாம். இது நான் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிரா எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் பால் சேர்த்திக்கலாம். காய்ச்ச ஆறின பால். அப்புறம் 1/4 கப் எண்ணெய். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். நீங்க சன்ஃப்ளவர் ஆயில், கெனோலா ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ற தயிர் பால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். பாருங்க, இப்ப நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரன்னியா தான் இருக்கும், தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கவர் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ண வைக்கலாம். கீழே உப்பெல்லாம் போட்டு அது மேலே ரிவெட் வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி கேஸ்கெட் இல்லாம மீடியம் லோ ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். கீழே பட்டர் பேப்பர் போட்டு சைட்ஸ்ல எல்லாம் எண்ணெய் தடவி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் கேக் வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வச்சிருந்த கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா இப்போ நல்லா திக்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அந்த ரவை அந்த லிக்விட் எல்லாம் அப்சார்ப் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ரெடியா வச்சிருக்க கேக் பேன்ல ஊத்திக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிருக்க குக்கர்ல மீடியம் லோ ஹீட்ல வச்சு ஒரு 30ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விடலாம். நம்ம யூஸ் பண்ற பேனோட திக்னஸை பொறுத்து பேக்கிங் டைம் மாறும். நல்லா திக்கா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகும். நான் 9 இன்ச் பேன்ல ஒரு தடவை பேக் பண்ணேன். அது பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல ரெடி ஆயிடுச்சு. இந்த 6 இன்ச் பேன்ல நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 45ல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இப்போ பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிட்டேன். கேக் ஒட்டாம வந்தது. ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடெல்லாம் லூசன் பண்ணிட்டு இதை நான் கேக்கை இந்த பேன்ல இருந்து வெளியில எடுத்துட போறேன். எடுத்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டா ஆற வைக்க போறேன். இதை நான் முன்னாடி செஞ்சது. இந்த கேக் பாருங்க, நல்லா சாஃப்டா மாய்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த கேக் நான் அதுக்கு முன்னாடி பண்ணேன். நான் மேல நட்ஸ் எல்லாம் தூவி 9 இன்ச் பேன்ல பண்ணேன். இதோட திக்னஸ் கம்மியா இருந்தனால எனக்கு 30 நிமிஷத்துல இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாக்லேட் சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க கொடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாம சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் பால் சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம முன்னாடி வச்சிருந்த கொக்கோ மிக்சரை இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விஸ்க் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாம
ஸ்மூத்தான மிக்சரா இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்ல வச்சு நம்ம லோ ஃப்ளேம்லயே இதை நம்ம குக் பண்ணலாம். விடாம கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆச்சு. எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஸோ இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்ச நேரம் நீங்க ஸ்டவ்ல வச்சிருக்கலாம். பாருங்க, எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இதுதான், அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஆற விட போறேன். ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் கேக்ல நான் ஸ்ப்ரெட் பண்ண போறேன். நீங்க சாக்லேட் சாஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணா அது பண்ணலாம். நான் போன ஒரு பர்த்டே கேக்ல ஒரு டெய்ரி மில்க மெல்ட் பண்ணி பண்ணியிருந்தேன். அது ஒரு லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்ல வெறும் நட்ஸை மட்டும் போட்டுட்டு கூட கேக்க சாப்பிடலாம். ஸோ நான் பர்த்டே கேக் மாதிரி பண்ணனால மேல சாக்லேட் சாஸ் ஊத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி பண்றேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா சாஸ் எல்லாம் கீழே டிப்பா இருக்கு. இங்க ஒரு பிளேட் வச்சிருக்கேன். அது கொஞ்ச நேரம் செட் ஆனதும் இந்த கேக்க அந்த பிளேட்டுக்கு மாத்திக்க போறேன். என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ மீதி இருக்கிற சாஸை நான் வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்க ஐஸ்கிரீம், கேக் இல்லை ஏதாவது டெசர்ட்டுக்கு மேலே டாப்பிங் மாதிரி போடலாம். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோலாம் அந்த சாக்லேட் சாஸ் திக் ஆகாது, நல்ல மாய்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கேக் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு 9 இயர்ஸ் ஆனனால நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ல 9 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் ஜெம்ஸை வச்சு டெக்கரேட் பண்றேன். ஸோ இப்படிதான் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ என் பையன் கேக் கட் பண்ண போறான். Happy birthday to you. Happy birthday to dear Tejas. Happy birthday to you. இது வந்து ஒரு சிங்கிள் லேயர் கேக்கு தாங்க. God bless you, yeah. God bless you, yeah. கேக் நல்லா சாஃப்டா மாய்ஸ்டா இருந்தது. என்னோட கிட்ஸுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான பர்த்டே கேக் எப்படி செய்யணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.